ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு ரொம்பவே டெலிஷியஸான ஒரு சிம்பிள் பாஸ்தா ரெசிபி பார்க்க போகிறோம். இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பிலீவ் மீ, ரொம்பவே ஈஸியான ப்ரிப்பரேஷன். சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் லேண்ட் ஆயிருக்கீங்களா? ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. இந்தியன் குவிசின் தவிர மற்ற நாட்டு எல்லா உணவு வகைகளையும் நீங்கள் இங்கே தமிழ்லேயே தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க இந்த சீஸி அண்ட் க்ரீமி பாஸ்தாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்துங்க. ஒரு பேனில் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமு இல்லைனா லோ ஃப்ளேம் வச்சு மெல்ட் பண்ணிக்கங்க. தீய விடக்கூடாது, ஜஸ்ட் மெல்ட் பண்ணிட்டு இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு அகைன் 50 கிராம்ஸ் ஃப்ளார் எடுத்துங்க, அதாவது மைதா. இப்போ திருப்பி ஃப்ளேமை ஆன் பண்ணிட்டு சிம்மரில் வச்சுட்டு இந்த மைதா அதுக்கப்புறம் பட்டரை பொறுமையாக குக் பண்ணி கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இந்த மாதிரி பதத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம மில்கை ஹீட் பண்ணணும். மில்க் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 500 ml. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரே ஒரு பே லீவ்ஸ், அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஆனியனை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோவ்ஸை அதுக்குள்ளே ஸ்டட் பண்ணிவிடுங்க. இது பேர் ஸ்டட்டட் ஆனியன் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ஆத்தன்டிக்கான பெஷமல் சாஸோட ரெசிபி. ஃப்ரெஞ்ச் குவிசினோட ஆத்தன்டிக் சாஸ் தான் இந்த பேசிக் பெஷமல் சாஸ். இதுதான் நம்ம ஒயிட் சாஸ்ன்னு சொல்லுவோம். கம்மிங் பேக் டு த ரெசிபி, இப்போ நம்ம இதில் ஜாதிக்காயை ஆட் பண்ண போகிறோம், அதாவது நட்மேக். நம்ம இந்த மில்கை பாயில் பண்ணி சிம்மர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ஜாதிக்காயை ஜஸ்ட் லைட்டாக அந்த மாதிரி கிரேட் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். இதுதான் ரொம்ப கீ இன்க்ரீடியன்ட். இதை ஆட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன்ஸ் மில்கை பாயில் பண்ணி சிம்மர் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இதை ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடுங்க கவர் பண்ணிவிட்டு. இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஆனியன்ஸையும் பே லீஃபையும் நான் 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம முன்னாடி செஞ்ச இந்த ஃப்ளார் பட்டர் ரூ மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாமே நல்லா கரையிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக விஸ்க் பண்ணி முடித்த பிறகு ஃப்ளேமை ஆன் பண்ணி சிம்மரில் வச்சுடுங்க. சிம்மரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக குக் பண்ணிங்கன்னா உங்கள் சாஸ் நல்லா க்ரீமியாக திக்காகிடும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சீஸி ஆக்கிறதுக்கு நான் செடர் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். செடர் சீஸ் 65 to 70 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செடர் சீஸ் கிடைக்கலன்னா நார்மல் சீஸ் ஸ்லைசஸை ஒரு 50 கிராம்ஸ் அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை போட்ட பிறகு நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த சூட்லேயே அது கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கிளாஸ் ஹாட் வாட்டரை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தின்னாக டைல்யூட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்கள் இந்த சாஸ் பண்ணி முடிக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஆனால் லம்பியாக இருக்காது. ஸோ சுடு தண்ணியை ஆட் பண்ணி இது மாதிரி க்ரீமியாக தின்னாக சாஸை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க, இல்லைனா அது மேலே ஆடை மாதிரி கட்டிடும். ஸோ இது ரெஸ்ட் ஆகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம பாஸ்தாவை பாயில் பண்ணலாம். பாஸ்தாவை பாயில் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் பாஸ்தாக்கு 200 கிராம்ஸ் பாஸ்தாக்கு 1.5 லிட்டர் வாட்டர் போதும். அதோட எக்ஸ்ட்ரா வைக்கலாம், ஆனால் கம்மியாக வைக்காதீங்க. அதுக்கு கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அவ்வளோதான். பாஸ்தா ஆக்சுவலி பாயில் ஆக 10 to 13 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் மூடி வச்சு பாயில் பண்ணிங்கன்னா 10 மினிட்ஸ்லேயே பர்ஃபெக்டாக பாயில் ஆகிடும். இந்த மாதிரி மூடி வைக்கும்போது சிம்மரில் வைங்க. ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா பொங்கி வந்துடும். ஸோ எனக்கு கரெக்டாக 9 to 10 மினிட்ஸ்லேயே பர்ஃபெக்டாக பாஸ்தா பாயில் ஆகிடுச்சு. 90% பாயில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பாயில் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக நம்ம பாஸ்தாவை சாஸ் கூட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பல்ஜியாக ஓவர் குக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக 90% பாயில் பண்ணி எடுத்த பிறகு ஒரு நல்ல பெரிய பிளேட்டில் போட்டு கொஞ்சமாக ஆயில் ட்ரிசில் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஆறட்டும் பாஸ்தா. ஸோ சாஸும் பாஸ்தாவும் ஒரு 30 மினிட்ஸ் ஆறின பிறகு நம்ம ஃபர்தராக பாஸ்தாவை ஃபினிஷ் பண்ணலாம். இப்போது பாஸ்தாவை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஆயில் வேணால் எடுத்துங்க, இல்லை பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைன்லி சாப்ட், அப்புறம் கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன், அதுவும் ஃபைன்லி சாப்ட். இதை ரெண்டும் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 மினிட் குக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஸ்வெட் பண்ணணும். ஆனியன்ஸ் எட்ஜஸ் கருகிற மாதிரி குக் பண்ணால் அப்புறம் நம்ம ஒயிட் சாஸ் ப்ரௌன் சாஸ் ஆகிடும். ஓகே, ரைட். இப்போ நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சீஸி ஒயிட் சாஸை இதில் ஆட் பண்ணிட்டு நம்ம பாஸ்தா பாயில் பண்ணும்போது கிடைச்ச வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு ஹாஃப் கிளாஸை ஆட் பண்ணிட்டு இந்த சாஸை நல்லா தின்னாக ரெடி பண்ணிக்கிறோம். ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, சாஸ் ரொம்ப தின்னாக இருக்குன்னு. கொஞ்ச நேரத்தில் இது நல்லா திக்காயிடும். ஏன்னா அதில் ஃப்ளார் இருக்குது, சீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தின்னாக இருக்கட்டும் சாஸ் இனிஷியலி.
இப்போ ஒரு 1 டீஸ்பூன் ஒரிகானோ சீசனிங் ஆட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ளேமை நல்லா சிம்மர் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி பர்ஃபெக்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு சாஸை ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க எவ்வளோ சால்ட் இருக்குன்னு. ஏன்னா சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம், சால்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பாஸ்தா பாயில் பண்ண வாட்டர். ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு சால்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இருக்கிற சால்ட்டே போதுமானது. இப்போது பாயில் பண்ணி ஆற வச்ச அந்த பாஸ்தா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சாஸ் வெளியே வராத மாதிரி பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் சிம்மரில் தான் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு 1 or 2 minutes மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்தா ரெடி. பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீமியாக, ஜூஸியாக, சீஸியாக, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிறது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் திங். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் சாப்பிட்டு பார்ஸ்லி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பெப்பர் ஆட் பண்ணலேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். பெப்பர் நம்ம ஆட் பண்ணவே கூடாது எந்த ஒரு ஒயிட் சாஸ் ப்ரிப்ரேஷன்லையும். உங்களுக்கு தேவைன்னா ஃபைனலாக நீங்கள் சாப்பிடும்போது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஆனால் ஒயிட் சாஸில் பெப்பர் ஆட் பண்ணி குக் பண்ணாதீங்க, அதோட சாஸோட கலரே போயிடும். சாஸ் ஒயிட்டாக இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி அழகாக ப்ரெசென்ட் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்கள டிலைட் பண்ண முடியும். சாஸ் ரொம்ப டார்க்காக ஆகிடுச்சுன்னா என்னதான் பாஸ்தா டேஸ்டியாக இருந்தாலும் உங்களுக்கு அப்பீலிங் நல்லா இல்லைனா சாப்பிட்றதுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டே இருக்காது. ஓகே, இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ், இன்னும் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் ஃபைன் சாப்டு பார்ஸ்லி, இப்போ நான் பர்டிகுலராக பெப்பரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரிகானோ சீசனிங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இது சூப்பர் ஈஸியான ரெசிபி. உங்களுக்கு கிளியராக புரியணும் தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் லென்த்தியாக சொல்லியிருக்கிறேன். இதை ரொம்ப ஈஸியாகவே குயிக்காகவே பண்ணிட முடியும். அது போக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு ஸ்டே டியூன் வித் மீ. திஸ் இஸ் செஃப் நரேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது Maxchef. Thank you so much for watching. Bye bye.